பேரன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உரிய பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் 1 கோடி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிரபஞ்சம் என்னுடன், என் இதயத்தில் என்னுடன் எப்போதும் இருப்பதால் நான் வெற்றி பெற்றேன். அதே பிரபஞ்சத்தின் மூலமாக உழைத்து சம்பாதித்தால் நாம் நிம்மதியாக உலக கோடீஸ்வரனாக வாழ முடியும். இந்த இளைஞர்கள் அனைவரும் உலகத்தில் பெரிய கோடீஸ்வரனாக வருவதற்கு கிரியா யோகம், பிரம்ம ரகசியம், கிரியா யோகத்தின் பிரம்ம ரகசியத்தை உங்களுக்கு நான் கொடுக்க போகின்றேன். அதற்கு வேண்டியது என்னவென்றால், பிரபஞ்சம் என்பது தியானம். யோகா நமக்கு சித்தியாக வேண்டும் என்றால், எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவர் இருந்தார். அவர் ஒரே நாளில் நான் யோகா பயின்று இந்த உலகத்தில் கோடீஸ்வரனாக மாறிவிடுவேன் என்று கூறி அவர் செய்தது என்ன என்றால், யோகாவின் முதல் தொடர்ச்சியாக யோகா கற்றுக்கொள்வதற்கு வந்தார். யோகாவை தொடங்கினார், படித்தார். ஒரு 15 நாளைக்குள் நான் இப்பொழுது இமயமலைக்கு செல்லுகின்றேன். இமயமலையில் போய் கிரியா யோகம் கற்றுக்கொள்வேன். அங்கு சென்று பாபாவை நான் சந்திக்க போகின்றேன் என்று சென்றார். அவருடைய மனநிலை உடனடியாக சரிவர செயல்படவில்லை. காரணம் என்னவென்றால், கிரியா யோகம் என்பது உடனே நாளைக்கே படித்து நாளைக்கே நாம் கோடீஸ்வரனாக, உலக கோடீஸ்வரனாக மாற முடியும் என்பது அல்ல. கிரியா யோகம் என்ன என்றால், ஒரு மனிதனின் தியானம். தியானத்தில் உடனே நமக்கு எல்லாம் கிடைத்துவிடும் என்று கிடையாது. தியானம் முதலில் எதற்காக சொல்கின்றார்கள் என்றால், இறைவன் பற்றி தெரிந்து கொள்வது. நமது அறிவு என்பதுதான் இறைவன், ஏஐ, இன்டெலிஜென்ட். நமதுடைய அறிவின் திறத்தினால் நம்ம இந்த தியானத்தை படித்து யோகாவை மாற்றிக்கொள்ள வேண்டும். முதலில் தியானத்தில் என்ன செய்வார்கள் என்றால், ஒரு பொருளை கொடுப்பார்கள், இல்லை என்றால் ஒரு விளக்கு கொடுப்பார்கள், ஒரு மெழுகுத்திரியை கொடுப்பார்கள். இதை பார்த்து கொண்டே இருந்து நாம் பயிற்சி எடுக்க வேண்டும். என்ன பயிற்சி கொடுக்கின்றார்கள் என்றால், ஆள் மனதினை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். நமது மனநிலை உடனடியாக வேகமாக பயிற்சி பெற வேண்டும், வேகமாக வெற்றி பெற வேண்டும் என்று ஓட முடியாது. தியானத்தில் நாம் உலகை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். தியானம் என்பது என்ன என்றால், அறிவு திறன். அறிவுதான் இறைவன் என்பதை தெரிந்து கொள்வதற்கு, இவ்வளவு பக்குவப்படுத்துவதற்காக குரு நமக்கு கற்றுக் கொடுப்பது தான் கிரியா யோகம். எல்லாரும் உடனே சென்று கிரியா யோகத்தை கற்றுக்கொண்டு தியானம் கற்றுவிட்டேன், நான் உலக கோடீஸ்வரன் என்று கிடையாது. முதலில் மனதின் எண்ண அலைகளை கட்டுப்படுத்த தெரிய வேண்டும். அவர்களுக்கு முன்னாடி உட்கார வைத்தால் முதலில் தெரியும் 3 வயதுக்கு மேல் 6 வயதுக்குள் உள்ள நமது நினைவலைகள் வந்து கொண்டே இருக்கும். ஒரு மனிதனுக்கு 15 வயதிலிருந்து 40 வயதுக்குள்ளாக சிற்றின்பம் பற்றி அந்த அறிவு அவனுக்கு வந்துவிடும். 40 வயதுக்கு மேல்தான் அவனுக்கு கிரியா யோகம் கிடைக்கும். ஏனென்றால் தாய் தந்தையினுடைய அறிவுத்திறன் அந்த குழந்தைக்கு வந்திருக்கும். அந்த குழந்தை அந்த கிரியா யோகம் பெற வேண்டுமென்றால் இறைவனை பற்றி முதலில் தெரிய வேண்டும். இறைவன் என்பது ஒன்றும் இல்லை, ஒரு விளக்கு தான், ஒரு ஒளிதான். அதை வள்ளலார் அவர்கள் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறினார். அவர் திடீரென்று நான் கண்டுகொண்டேன் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்று கூறினார். அந்த ஜோதி என்பது என்ன என்றால், பாதரசத்தை அவர் கட்டிவிட்டார். பாதரசம் அப்படியே ஜொலிக்கும், அதுதான் அவர் சிவனுடைய ஜோதி என்று கூறினார். இருக்கினவன் தேவனடா. பாதரசத்தை யார் இருக்கிறானோ அவன் தேவனாகி விடுவான், கடவுளாகி விடுவான். ஏனென்றால் பாதரசத்தை யாருமே கட்டுப்படுத்த முடியாது. சித்தர்கள், ஞானிகள் இறைவனை காண்பதற்காக அவர்கள் செய்த அத்தனை முயற்சிகளும் தான் இன்று நமக்கு கிரியா யோகமாக மாறியிருக்கின்றது. அந்த குழந்தை இன்டெலிஜென்ஸ், அறிவுத்திறனை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அந்த அறிவுத்திறன் தான் நமக்கு என்ன ஆகின்றது என்றால், 3 வயதிலிருந்து 40 வயதுக்குள் நீங்கள் எந்த வயதில் இருக்கிறீர்களோ அந்த வயதில் உள்ள எண்ண அலைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த ஓடிக்கொண்டே இருக்கிற எண்ண அலைகளை எப்படி கட்டுப்படுத்துவது? எல்லா எண்ண அலைகளும் மேக்னெட்டிக், அந்த டேபிள் பதிவாகிறது போல மூளையில் போய் பதிவாகிடும். அந்த எண்ணெய் அலைகள் என்ன என்றால், உதாரணமாக, காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து பொல்லாங்கு சிறகுதனை விரித்து ஆடியது. மயில் என்றவுடன் நமக்கு வருவது என்னவென்றால், மயில் ஆடுகின்ற அந்த எண்ணெய் அலைகள் நமக்கு வந்துவிடும். ஏனென்றால் நமக்கு மயிலை பற்றி தெரியும். மயில்தான், வான்கோழி தான். வான்கோழி மயிலாக முடியாது.
அதுதான் அந்த சிறப்பு. இந்த எண்ண அதிர்வுகள் நமது மூளையில் பதிவாகியவுடன் நாம் அதனை அறிவுத்திறன் என்று சொல்லுகின்றோம். அந்த அறிவுத்திறனுக்கும் யோகாவுக்கும் என்ன சம்பந்தம் என்றால் கிரியா யோகம். கிரியா யோகம் என்றால் அறிவுத்திறன் தான். இறைவன் என்பதை கண்டுபிடிப்பதற்கு இவ்வளவு பயிற்சிகள் தேவைப்படுகின்றது. அந்த இறைவனை எப்படி அடைவது? இறைவனை எல்லாரும் அடைய முடியாது. பொறுமை வேண்டும், தவம் அடிமை வேண்டும், அதற்கு யோக பயிற்சிகள் வேண்டும். இறைவன் என்பதற்காக முதலில் ஒரு பூவை கொடுத்தார்கள், ஒரு விளக்கு கொடுத்தார்கள், ஜோதியை கொடுத்தார்கள், அடுத்தது உருவத்தை கொடுத்தார்கள். ஏனென்றால் மிருக குணமுள்ள அரக்கர்களை மாற்றுவதற்காக பஞ்சலிங்கங்களை படைக்கின்றார். ஆகையால் மனிதனுடைய தியானம் அந்த லிங்கத்தின் மேல் மட்டும் செல்லும்போது அது பிரம்ம ரகசியமாக மாறி பிரம்ம மகரிஷியாக மாறுவதற்கு அது பயன்படுகின்றது அந்த சிவலிங்கம். அந்த சிவலிங்கம் மட்டும்தான் அவனுக்கு இறைவனாக தெரியும் பொழுது அமைதியாகி விடுகின்றான். அவன் கண்டுகொண்டான், அவனுக்கு இறைவன் காட்சி கொடுப்பார். அந்த காட்சியிலே அவன் பிரம்ம ரகசியத்தை பற்றி அறிந்து கொள்கின்றான். அடுத்தது கிரியா யோகம் என்றால் முதலில் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொண்டு சென்று பயிற்சி பெறுவதுதான் கிரியா யோகம். அவரவர் கடவுளை அவரவர் கண்டுகொள்வதற்காக ஒவ்வொரு முயற்சி எடுக்கின்றார்கள். ஆகையால் இறைவனை காணாதவர்கள் கடவுளே இல்லை என்று கூறிவிட்டு முடிவெடுப்பார்கள். எப்பொழுது கடவுளே இல்லை என்று கூறுவார்கள் என்றால் அவனுடைய இளமையில் ஒரு 15 வயதில் ஒரு மனிதன் ஆண் குழந்தை இருக்கின்றது என்றால் அந்த ஆண் குழந்தைக்கு தன்னுடைய தாய் இறந்தவுடன் அவன் இந்த உலகத்தை ஒன்றுமே புரியாதவனாகி விடுவான். அவனுக்கு வாழ வழி தெரியாது. அந்த தாய் இருக்கிற வரைக்கும் அவன் உயிர் இருப்பான். அடுத்த நிமிடம் அவன் இறைவனே இல்லை என்று சொல்வான். அதுதான் அவன் காரணம் என்னவென்றால் அவனுக்கு வாழ வழி தெரியாமல் அவன் இறைவன் இல்லை என்று கூறிவிடுவான். அந்த இறைவனை வைத்து அவன் எப்படி உலக கோடீஸ்வரனாக ஆகுவது என்பதுதான் அந்த தத்துவம். அதுதான் கிரியா யோகம். அறிவு என்பது அந்த மேக்னெட்டில் பதிவாகின்றது. அந்த மேக்னெட்டு தான் நமது மூளை. அந்த மூளையின் மூலமாக இறைவனை காண வேண்டும். இறைவனை காண்பதற்கு அவன் ஒளியை ஜோதியை சிவனாக பார்க்கின்றான். எங்கும் சிவாய, எதிலும் சிவாய, யாதும் சிவாய, யாவும் சிவாய, கடலும் சிவாய, உடலும் சிவாய, வேதம் சிவாய, கீதம் சிவாய, காற்றும் சிவாய, நீரும் சிவாய, நெருப்பும் சிவாய, மண்ணும் சிவாய, விண்ணும் சிவாய, ஒளியும் சிவாய, பிரணவம் சிவாய, பிரம்மம் சிவாய, ஞானம் சிவாய, கோளும் சிவாய, சர்வம் சிவாய, சகலமும் சிவாய, சிவ சிவ சிவாய. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அந்த நொடியில் அவன் இறைவனை யார் காண்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த இறைவனுடைய அறிவு கிடைக்கும். அதுதான் ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா. அண்ட சடாச்சரம் நடுநடுங்க வந்து நடனமாடும் சிவனார் வந்து உதவிட வேண்டும். முந்தி முந்தி செய்த வினைகள் பிந்தி பிந்தி போக நந்தி தேவன் மீது ஆணை. வருக வருக வந்தருள் புரிய. ஓம் நம சிவாயா. கிரியா யோகம் மூலமாக ஒருவன் மனிதன் கோடீஸ்வரனாக மாறுவது எப்படி? காக புஜாண்டரின் இமயமலை யோகிகளின் கிரியா யோக ஆசனம், இமயமலை யோகிகளின் உபதேசங்கள் மற்றும் சித்தர்களின் உபதேசங்களின் தொகுப்பாக நாம் இந்த கிரியா யோகத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அதற்கு நூல்கள் இருக்கின்றன. மனிதர்களின் உடம்பில் உள்ள ஏதேனும் ஓர் உறுப்பில் ஓம்காரம் மௌனம் மருந்து குறையும் போது இல்லாமல் இருக்கும்போது அந்த உறுப்புகளில் வியாதி உண்டாகின்றது. எனவே ஒருவரின் வியாதி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்க அவனது உடம்பில் ஓம்காரம் மௌன மருந்து அப்போது இருந்து கொண்டிருக்க வேண்டும். மௌன மருந்து இல்லை என்றால் அந்த ஓம்காரம் என்பது அவனுக்கு மருந்தாகின்றது. உங்கள் இதயம் மனம் சமாதானம் அடையும், ஆத்மா நிம்மதி அடையும், நான் என்ற அகங்காரம் ஒளியும், உடம்பு கஷ்டமில்லாமல் சுகமாக இருக்கும். அதுதான் கிரியா யோகம் எனப்படும். கிரியா யோகம் ஒரு மனிதனுக்கு கிடைத்தால் நிம்மதியான உலகிற்கு அழைத்து செல்லும். வையகமே தரவிருக்காத அமைதியை கொடுக்கும். தரம் நெஞ்சில் பூக்கும், இதயத்தில் பூக்கும் பாசம் நிம்மதியான உலகிற்கு அழைத்து செல்லும். வையகம் தரவிருக்காத அமைதியை கொடுக்கும் தாய் தான் இந்த கிரியா யோகம். நெஞ்சில் பூக்கும், இதயத்தில் பூக்கும் பாசம் வாழ்வில் நலம் கிடைக்கும், பயனை அடைய வைப்பதுதான் கிரியா யோகம். யோகிகள், ஞானிகள், சித்தர்கள், தவ யோகிகள், ரிஷிமார்கள், மன்னர்கள், அரசர்கள் அனுபவித்து
88,000 ரிஷிமார்கள் அனைத்தும் வாழ்வில் கிடைக்கும் பெற்று வெற்றி பெற்றவர்கள் பிரம்ம ரகசியம் அறிந்தவர்கள்தான் பிரம்ம மகரிஷியாக முடியும். மற்ற யாராலும் அதை கற்றுக்கொள்ள முடியாது. மகா மந்திரம் மைண்ட் ஃப்ரீ, மனம் ஆரோக்கியமாக வர வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் கிரியா யோகம். மகாபாரதத்தில் உங்களை ஆரோக்கியமான எண்ணங்கள் கட்டுப்படுத்தி உடனே அதை நடத்துவதற்காக கிரியா யோகமே செய்தல். சிவா கிரியா யோகம் சிவனுடைய தத்துவம். மகாபாரதம் மகாவிஷ்ணு அர்ஜுனனுக்காக வழங்கியதுதான் கிரியா யோகம். பாண்டவர்களுக்கு துரியோதனுடைய கர்மவினை தாக்குதலில் இருந்து விடுபட வேண்டும். மகாபாரதம் யுத்தம் போரில் வெற்றி பெற வேண்டும். ஆனால் அர்ஜுனா, நீ வெல்வதற்கு கிரியா யோகம் உனக்கு உபதேசம் செய்கின்றேன் என்கின்றார். அதான் கிரியா யோகம். ஒரு மனிதன் வெற்றி பெறுவதற்காக உள்ளதுதான் கிரியா யோகம். வேதச்ருதி மகா புண்ணிய பிரகமன்யே ஜாதவேதசி துவம் பிரம்மா வித்யா வித்யனாம் மகாநித்ரா சாதேகினாம் சாவித்திரிவேத மாதா சதாத வேதாந்த உச்சதே சதுதாசிதுவம் மகாதேவி விசுத்தேனாந்திராத்மனங் ஜெயபவது மே நித்யம் தத் பிரசாதாத் ரணஜிரே. அதுதான் வெற்றியை கொடுக்கக்கூடியது. சுலோகங்கள் சொல்ல சொல்ல மனதுக்கு சுகமான நிம்மதி இன்பம் கிடைத்தால் அதுதான் பேரின்பம் என்று வைத்தல். சிற்றின்பம் மாறி மாறி வரும், அதான் சிற்றின்பம் மாறிவிடும். பேரின்பம் நிலையான சந்தோஷம் இருக்கும். 750 கோடி மக்கள் மாறி மாறி வரும். ஒவ்வொருவருடைய எண்ணங்களும் மாறி மாறி அதை சிந்திக்கும். அதுதான் எண்ண அலைகள். பிரம்ம ரகசியம் இறைவனை நாம் பார்ப்பதை அடுத்தவரிடம் நான் கண்டுகொண்டேன், எனக்கு பிரபஞ்சம் காட்டியது என்று ரகசியத்தை யாருக்கும் சொன்னால் நமக்கு மறுபடியும் இறைவனுடைய காட்சி கிடைக்காது. ஐம்புலன்களை கட்டுப்படுத்துவது தவம். தியானம் என்பது நாம் எல்லோரிடம் பிரார்த்தனைகளையும் தூக்கி வீசிவிட்டு ஆண்டவனை பார்த்து கொள்வான் என சொன்னால் போதும். எல்லா துன்பங்களையும் இறைவன் பார்த்து கொள்வார். காதில் நீங்கள் ஓம் என்ற சப்தம் உங்கள் காதுகளில் ஒலிக்க ஆரோக்கியமான நமது மனநிலையை மட்டும் கட்டுப்படுத்த யாராலும் முடியாது. மனநிலை, சூழ்நிலையை, உழைப்பு ஆகியவற்றை நமக்கு இருப்பதால் அந்த மனநிலையை கட்டுப்படுத்துவதற்காக பிரபஞ்சம் நமக்கு தந்த தவம் யோகம், அதுதான் யோகாசனம். நமக்கு தூக்கம் வரவில்லை என்றால் முதலில் செய்ய வேண்டியது காதுகளை, 2 காதுகளையும் விரலால் மூடிக்கொண்டு ஓம் 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 என்று சொன்னவுடன் 15 நிமிடங்களில் அந்த மனிதன் தூங்கி விடுவான். அவனுக்கு எந்த மருந்து மாத்திரைகளோ எதுவுமே தேவைப்படாது. அவன் எல்லா செயல்களும் அமைதியாகிவிடும். அவன் எண்ண அலைகள் அமைதியாகிவிடும். அந்த எண்ண அலைகளை அமைதியாக்குவது யார் என்று பார்த்தால் இந்த எண்ண அலைகள், இந்த அறிவுகளை கொடுத்தது இறைவன் என்பது அப்பொழுதுதான் தெரியும். அப்பொழுதுதான் இறைவன் சிவபெருமான் உங்களுக்கு காட்சி தருவார். அதுதான் இந்த யோகாசனம், கிரியா யோகம். நீங்கள் எந்த இறைவனை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். உங்களிடம் எல்லையற்ற பொறுமையும் விடாமுயற்சியும் இருந்தால் தியானம், யோகா வெற்றி நிச்சயம் தரும். பதவி வரும்போது பணிவு வர வேண்டும். கீழ்ப்படியும் கற்றுக்கொண்டால் கட்டளையிடும் பணி தானாக வரும். ஒருவன் கோடீஸ்வரனாக ஆக முடியும். எப்பொழுது என்றால் கட்டளையிடும் பணி தானாக வர வேண்டும் என்றால் கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும். அமைதியான சூழ்நிலை. இரவு 12 மணி 4 to 5 எந்த சப்தமும் இல்லாமல் அமைதியான சூழ்நிலையில் தியானம் சித்தியாகும். ஒரு நெய் விளக்கு ஏற்றி அதன் முன்பு இன்று தியானம் செய்தால் முதலில் தெரிவது விளக்கு தெரியும். விளக்கு அடுத்தாற்போல் கடல் தெரியும். கடலுக்கு அடுத்தாற்போல் வானம் தெரியும். வானத்திற்கு உள்ளே போய்கொண்டே இருக்கும் மனநிலை. இதுதான் நம்மை அங்கே ஆழ்ந்த அமைதியான நமது உடலுக்கு மருந்தாக வரும். ஓம்காரம். மகாலட்சுமி வருவதற்கான மூல மந்திரம் ஹிரண்யவர்ணாம் கரிணீம்
स्वर्णरजतस्रजारां शान्तारां कृण्मयीं लक्ष्मीं यादवेद हिरण्यवर्णां हरिणीं स्वर्णरजतस्रजारां शान्तारां कृण्मयीं लक्ष्मीं जातवेद महाभग पद्मानन पद्मगारु पद्मकाक्षि पद्मसम्भवे दं मां भजस्व पद्माक्षिण सौख्यं लाभं यहम् शङ्करं शङ्कराचार्यं लक्ष्मीं कनकवर्षिणीं दयात्वमदनं पोदगं सुलभुनास्ति मे भयम् अच्छोऽपि सङ्गव्यात्तम् अभूतनाम् ईश्वरोऽपि सन् प्रकृतिं स्वामधिष्ठाय संहवामि ஆத்மமான்யாய. கீழ்த்தரமான செயல் உலகத்திலேயே தாழ்ந்த செயல் என்பது நேருக்கு நேராக மோதாமல் நான் பெரிய ராஜதந்திரி, என் தந்திரத்தால் அவனை கூட இருந்தே குளிபறித்து முதுகில் குத்துவேன், துரோகம் செய்வேன் என்று உயிர்க்குயிரான நண்பன் போல் நடித்து கூட பிறந்த உறவுகளுக்கே விஷம் போடும் துரோகிகளும் இந்த உலகத்தில் இருக்கின்றார்கள். உலகில் மகத்தான காரியம் எதையும் சாதித்துவிட முடியாது. விஷம் போட்டு துரோகிகளாக இருந்து உலகத்தில் மகத்தான காரியம் எதையும் சாதித்துவிட முடியாது. அப்படிப்பட்டவன் மலத்திற்கு சமமானவன். கோடீஸ்வரனாக ஆவதற்காக கொலையும் செய்து சாதனை தந்திரங்கள் என்றால் அதனை பிரபஞ்சம் இடம் செயல்பட முடியாது. ஏனென்றால் பிரபஞ்சம் பார்த்து கொண்டே தான் இருக்கும். அதுதான் இறைவன் மேலிருந்து பார்த்து கொண்டே இருக்கின்றான் என்றால் அங்கே எல்லா இடத்திலும் கேமராக்கள் இருக்கின்றன. அதுதான் இறைவன். இளைஞர்களின் சக்தியை நான் பெரிதும் நம்புகின்றேன். இளைஞர்களால் உலகில் கோடீஸ்வரனாக உழைப்பால் வர முடியும். குச்சி ஐஸ்கிரீம் விற்ற ஒருவர் ஐஸ் தொழிற்சாலையை வைத்து பல கோடிக்கு அதிபதி ஆனவர்களும் இருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு ஐஸ் ஃபேக்டரி வைக்க தொழிற்சாலைகளுக்கு மானியம் கொடுத்தார்கள். அதில் பல கோடிக்கு அதிபதியானவர்கள் ஏராளமான பேர் இருக்கின்றார்கள். தியானம் என்பது யோகா. நாம் தனிமையில் இருக்கும்போது உனக்கு என்ன எண்ணங்கள் தோன்றுகின்றதோ அதுதான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும். நீ கோடீஸ்வரனாக பிச்சைக்காரனாக ஆக அதுதான் முடிவெடுக்கும். உன்னுடைய எண்ணங்களே உன்னுடைய செயல்களே அதை செய்து முடித்துவிடும். சிலர் தியானம் என்ற பெயரில் தூங்குவார்கள். தூங்குவது என்பது அது சரியான தியானம் கிடையாது. உழைப்பு, முயற்சி, மனசு அமைதி இருந்தால்தான் தியானம் செய்ய முடியும். சிந்தனைகள் ஓடிய பிளாஷ்பேக்கில் வந்து கொண்டே இருக்கும். அந்த எண்ண அலைகளை கட்டுப்படுத்துவது முதலில் முடியாது. அதற்கு புருவ நிலைக்குள் கண்ணுக்கு நேராக சென்று நாம் விளக்கு வைத்து ஜோதியை பார்த்த பிறகு தியானம் செய்ய வேண்டும். அந்த தியானத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கும். ஒளியில் மனம் அமைதியாக வரும். கண் மேல் விழியில் மேல் நோக்கி பார்த்தால் மெதுவாக தியானம் வரும். சிலர் தியானம் செய்வது அன்றே அவர்களுக்கு தியானம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு அவர்கள் தெய்வ சக்தி கொண்டவர்களாக இருப்பார்கள். இறை சம்பந்தப்பட்டவர்களுக்கு உடனடியாக தியானம் கிடைத்துவிடும். தியான யோகம் சித்தியாகும். காலையில் 4 மணி முதல் 5 மணிக்குள் தியானம் பண்ண வேண்டும். கண்களை மூடி உட்கார்ந்தால் தியானம் வரும், நிச்சயமாக வரும். பிரம்ம ரிஷி மகரிஷிகளுக்கெல்லாம் ரிஷி என்பவரை பிரம்ம ரிஷி என்பர். வேதங்களின்படி அவரை கூறுவார். பிரபஞ்சம் என்று கூறுவது இயற்கையின் சக்தி. கடல் இரத்த நிறமாக மாறுகின்றது. கலிலோயா கடல் சிவப்பாக இரத்த நிறமாக மாறிய நம் கடலுக்கும் குளம் ஏரிகள் எல்லாம் அப்படி இரத்த நிறமாக மாறுவதற்கு காரணம் என்ற தர்மம் அழியும் போது அதர்மம் அதிகரிக்கும் போது இயற்கையின் சீற்றம் அதிகமாக இருக்கும். இயற்கை தன்னைத்தானே அழித்து கொள்ளும். ஆகையால் தண்ணீர் சிவப்பு நிறமாக மாறிய பின்பு நீ அதனை குடிக்க முடியாது. அது இயற்கையின் சதி என்பது உங்களுக்கு தெரியும். அதுதான் பிரபஞ்சம். உனது மனதை உயர்ந்த லட்சியங்களாலும் சிந்தனைகளாலும் நிரப்பு. அவற்றை ஒவ்வொரு நாளின் பகலிலும் இரவிலும் உன்முன் நிறுத்து. எப்படி என்றால் சைக்கோ சிம்பாலாஜி, டெலிபதி, கிரியா பிரபஞ்சம் யோகா மூலம் உலக புகழ்பெற்ற பிரம்ம ரகசியமே அதுதான். நாம் எதை நினைக்கின்றோமோ நாம் அதவாகவே மாறிவிடுவோம். உலக புகழ் பெறுவதற்காக ஒரு மந்திரம் இருக்கின்றது. அது என்னவென்றால், இப்பொழுது நாம் திரைப்படத்திற்கு செல்கின்றோம். அங்கே ஒரு கதாநாயகன் இருக்கின்றான். அந்த கதாநாயகன் உடைய உருவம் எல்லாருடைய மனதிலும் அந்த படம் பார்ப்பதனால் அந்த படம் அவர்களுக்கு எப்பொழுதும் ஒரு கதாநாயகன். உதாரணமாக
கோல்டு ஸ்டார் ஜெய்பாலன் என்று கூறினால் உடனே எல்லாருக்கும் அந்த கோல்டு ஸ்டார் ஜெய்பாலன் நினைவாக மாறுவதற்கு காரணம் என்ன என்றால் டெலிபதி. அந்த மூளையில் அந்த இடத்தில் எல்லோருக்கும் அது பதிவாகிவிடும். இவர் நடித்த படம் என்று எல்லாருக்கும் உலகம் முழுவதும் தெரிந்துவிடும் அந்த பெயரை சொன்னவுடன். அதற்கு காரணம் என்னவென்றால் டெலிபதி, அதாவது அந்த மூளையில் நமக்கு அது பதிந்துவிடும். அந்த பதிவு போகாமல் இருப்பதற்கு எல்லாருக்கும் உடனே அந்த ஞாபகம் வந்துவிடும். இந்த படம் பெயரை சொன்னாலே அவர்கள் சொல்லிவிடுவார்கள். ஆகையால் அதைத்தான் நாம் சொல்லுகின்றோம். அதுதான் இறைவன். அந்த மூளையில் பதிந்த பிறகு அது அழியாது. அவர்களுக்கு அது எல்லாமே தெரிந்துவிடும். அது அழியாமல் இருப்பது என்ற அந்த சக்தி தான் இறை சக்தி. இறைவனால் மட்டுமே அது திரும்ப அவனுக்கு நினைவுக்கு வருகின்றது. அதுதான் டெலிபதி. ஓம் நமோ மாலினி கிளி கிளி சனி சனி ஸ்வாகாங். ஓம் நமோ மாலினி காளி காளி சனி சனி ஸ்வாகாங். ஓம் நமோ மாலினி காளி காளி சனி சனி ஸ்வாகா. ஓம் நமோ மாலினி காளி காளி ஸ்வாகா. இந்த மூல மந்திரம் உலக புகழ் பெற்றுவதற்காக உள்ள மந்திரம். உதாரணமாக 369 369 நினைத்தது நடத்தி கொடுக்கும். செல்வம் கொளிக்குது, செல்வம் கொளிக்குது. எத்தொழில் செய்தாலும் செல்வம் கொளித்து கொண்டே இருக்கும். அதற்கு காரணம் இந்த நம்பர் தான். வாழ்வில் செல்வந்தர்களாக வருவார்கள். பகவதி சக்தி படைத்தவரை வீட்டின் கூரையை இடித்து தகர்த்து கொள்வார்கள். ஆனால் அவன் சாக மாட்டான். காரணம் என்னவென்றால் அந்த கட்டிடமே இடிந்து ஒருவன் கொலை செய்ய முயற்சித்தால் கூட அதன் உள்ளே இருக்கிறவர்கள் பகவதி சக்தி படைத்தவர்களாக இருப்பார்கள். ஆகையால் அவர்கள் உயிர் திரும்ப பிழைத்து விடுவார்கள். மின்சாரத்தை எரிப்பார்கள். அப்பொழுதும் அவன் சாகவில்லை. காரணம் பராசக்தியின் மீது அவள் என் மீது இருக்கின்றால் என்னை அழிக்க முடியாது என்ற நம்பிக்கை. அதுதான் நம்மளுடைய சக்தி, இறை சக்தி என்று கூறுகிறார்கள். பாம்பின் விஷம் கூட சக்தியற்றது ஆகின்றது. அதுதான் கிரியா யோகம், தியானம். பிரபஞ்சத்தின் மீது நம்பிக்கை, பராசக்தி மீது நம்பிக்கை, உறுதி. அவனுக்கு எந்த காட்சி கிடைக்கின்றது? பராசக்தி கிடைக்கின்றால், சிவன் கிடைக்கின்றால் இறைவனை அவனே தேர்ந்தெடுத்து கொள்வான். இதுதான் இறைவனை காண்கும் முறை. இறைவனை பார்த்தவர்கள் திரும்ப நான் பார்த்தேன் என்று சொல்ல மாட்டார்கள். இது பிரம்ம ரகசியம். உறுதி. உயிரை காப்பாற்றியதற்காக எதிரிகள் அந்த நல்ல தர்மம் உள்ளவனை ஒருவனை கொலை செய்ய முயற்சித்தால் அந்த எதிரிக்கு இறைவன் கொடுக்கும் தண்டனை பிச்சைக்காரனாக தெரு தெருவாக அலைவான். இதுதான் அவனுக்கு இறைவன் கொடுக்கும் சாபம். அழுக்காய் இருப்பது அவமானம் அல்ல. நடுத்தெருவில் அடுத்தவனிடம் அழித்து பிழைப்பதுதான் அவமானம். வணங்கி நின்றேன் வறுமை போக்கி செழித்து வாழ்வதும். பிரபஞ்சம்தான் நம்மளுடைய வாழ்க்கையை செழிக்க வைக்கும். ஒருவனை கோடீஸ்வரனாக மாற்றிவிடும். இந்த யோகா தியானம் என்பது என்ன என்றால், ஹெல்த் இஸ் லாஸ்ட், சம்திங் இஸ் லாஸ்ட், கேரக்டர் இஸ் லாஸ்ட், எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட். ஒரு மனிதனுக்கு நல்ல ஒழுக்கத்தை கொடுக்கின்றது. 14 வயது முதல் 40 வயதிற்குள் அவன் ஹெல்த் இஸ் லாஸ்ட், சம்திங் இஸ் லாஸ்ட், கேரக்டர் இஸ் லாஸ்ட், எவ்ரிதிங் லாஸ்ட். அந்த 40 வயதுக்குள் அவன் தப்பித்து இறைவனை அடைந்து அவன் இறைவனிடம் அடைவது காரணம் தியாகம். அடுத்தது கிரியா யோகம், தவம். யோகம் என்பது கிடைக்க வேண்டும் என்றால் அவன் செய்ய வேண்டியது இறைவனை சரணடைய வேண்டும். இதுக்கு இறைவனை சரணடைவதற்கு அவன் எப்பொழுது கற்றுக்கொள்கின்றான்? அவனுடைய மூளையில் இறைவன் இருக்கின்றார். அதனால் அவன் அந்த காரியத்தை செய்கின்றான். அதனால் அவன் கோடீஸ்வரன் ஆகின்றான். நீ எத்தனை பாவம் வேணுமானாலும், பாவம் என்றால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அழிக்க ஆணவ கொலைகள், அக்காவுக்கு 2 தங்கச்சிகள் செய்த கொடுமைகள், அதாவது வீட்டுக்கு அன்புடன் கூப்பிட்டு விஷம் கொடுத்து கொலை செய்தல், எத்தனை கொலை வேணுமானாலும் செஞ்சிட்டே இருக்கலாம். ஆனால் இறைவன் மேலிருந்து பார்த்து கொண்டிருக்கின்றான். இரு ஆண்டவன் பிரபஞ்ச சக்தி கடவுள் முதல்ல உன்னை ஒன்றும் செய்ய மாட்டார். ஆனால் நீ என்ன ஆட்டம் போட்டாலும் நீதி தேவன் ஒவ்வொரு இடத்திலேயும் நீ சென்ற இடம் எல்லாம் ஆண்டவன் மாய கண்ணாடியாக நீ செய்யும் ஆட்டத்தை கேமரா மூலமாக பார்த்து கொண்டே இருக்கும் என்பதை மறந்து விடாதே. அதர்மத்தை அழிக்க ஒரு நாள் இறைவனை நீதி தேவதையாக நீ செய்த தவற்றை உணர்த்துவதற்கு அவரே வந்து தர்மத்தை காப்பாற்றுவார். அந்த நேரம் உன் ஆட்டம் அழிந்துவிடும். பிரபஞ்சம் என்னுடன், என் இதயத்தில் என்னுடன் எப்போதும் இருப்பதாக நான் வெற்றி பெற்றேன் என்ற எண்ணம் எல்லா மனிதனுக்கும் வர வேண்டும். நான் நேர் வழியில்
பிரபஞ்சத்தின் மூலமாக உழைத்து சம்பாதித்தால் மட்டுமே அது நான் நிம்மதியாக யாருக்கும் தலைவணங்காமல் யாருக்கும் பயப்படாமல் பிரபஞ்சம் என்னை மாமனிதனாக மாற்றும். எல்லா புகழும் இறைவனுக்கே. உழைக்காதவன் எதுவும் உலகில் கிடைப்பதில்லை. யோகமும் உடல் நலமும் வேண்டும். நிறையாக செல்வதன் மூலம், பயிற்சி செய்வதன் மூலம், யோகா பயில்வதன் மூலம் பல அற்புத மாயாசக்தி கிடைத்து போல் அதிசயமான பலன்கள் பெற இயலும். நோயில்லாத சமுதாயம் உருவாக்கும். அனைத்து வயதினரும் யோகா செய்ய முடியும். அடியார்க்கு தொண்டு புரியவரும் வானுலகம் சென்று வாழ்வார்கள். தொண்டர் பணியாற்றும் விண்டலம் வாழ்வார். கிரியா யோகம் வாழ்க்கையை மாற்றி நமக்கு ஒரு நல்ல கோடீஸ்வரனாக சந்தோஷம் நிம்மதி கிடைக்கும். ஜென்ம ஜென்ம பூர்வீக புண்ணியம் கர்மங்கள் தொலைந்த பிறகுதான் ஒருவனுக்கு கிரியா யோகம் பற்றி கிடைக்கும். பணப்பிரச்சனை இருந்தால் செவ்வாய்க்கிழமை பாசிப்பயிர் வராகிக்கு ஊற வைத்து படைப்பதால், சுண்டல் சமர்ப்பிப்பதால் ஓம் வராகமுகி ஹரிம் சித்தி சொரூபிணி ஸ்ரீம் தனவசங்கரி தனம் பரிவர்சிய ஸ்வாகாங். ஓம் வராகமுகி ஹரிம் சித்தி சொரூபிணி ஸ்ரீம் தனவசங்கரி தனம் பரிவர்சிய ஸ்வாகாங். ஓம் வராகமுகி ஹரிம் சித்தி சொரூபிணி ஸ்ரீம் தனவசங்கரி தனம் பரிவர்சிய ஸ்வாகாங். மன்னர்கள் காலத்தில் இந்த மந்திரத்தை ஜெபித்து படையில் போட்டு கெடாய் பலி கொடுத்த பிறகு அவர்கள் யுத்தத்திற்கு சென்று வெற்றி பெறுவார்கள். இதுதான் வராகி மூலமந்திர ரகசியம். ஒரு மனிதன் கோடீஸ்வரன் ஆவதற்கு அதில் மந்திரம் உள்ளது. ஓம் வராகமுகி ஹரிம் சித்தி சொரூபிணி ஸ்ரீம் தனவசங்கரி தனம் பரிவர்சிய ஸ்வாகாங். கர்மா சோகத்தை மற்றும் யோகா கிரியா யோகம் மூலமாக ஒரு மனிதன் சுலபமாக கோடீஸ்வரனாக முடியும். முதலில் நீ நல்லவனாக மாறுவதற்கு அந்த கிரியா யோகம் வெற்றி பெறச் செய்கிறது. கர்மா என்பது துரியோதனன் கர்ணனை கொல்ல சூழ்ச்சி சதி செய்கின்றான், விஷம் போடுகின்றான். ஆனால் கிருஷ்ணரிடம் அந்த கிரியா யோகம் கற்றுக்கொண்டதால் தவறு செய்தவன் தண்டனை பெறுகின்றான். நீ நினைத்தது நிச்சயம் நடக்கும். யோகா தியானம் பயிற்சிகள் இல்லை என்றால் வளர்ச்சி இல்லை. நீங்கள் உங்கள் வாழ்க்கை இனிய வாழ்க்கையாக வாழ்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது யோகா கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் உங்கள் வாழ்க்கை இனி வாழ மாட்டோம், எதிரிகளால் உன்னை அழிக்க விஷம் போட்டு அதை குடித்து உயிர் பிழைத்து விட்டார்கள் என்றால் என்ன அர்த்தம்? விதியை மாற்றி அமைத்து பிரபஞ்சம் விதியை மாற்றி உனக்கு தீர்க்காயில் கொடுத்தது என்றால் காரணம் கிரியா யோகம். விதியை மாற்றும் சக்தி படைத்த உன் இதயத்தில் குடியிருக்கும் அந்த இறைவன்தான் அந்த அறிவு. அந்த அறிவால் நீ பிழைத்து கொண்டாய் என்றால் நீ நிச்சயமாக உனக்கு இறைவனால் நீ உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கின்றாய். பிழைத்து போ என்று அர்த்தம். உனக்கு தீர்க்காயில் கிடைத்தால் இறைவனுடைய அருளால் மட்டுமே உன்னால் அந்த அறிவு உனக்கு கிடைத்து நீ அந்த விஷத்தை குடிக்காமல் உயிர் பிழைத்திருக்கின்றாய் என்று அர்த்தம். விஷம் அத்தனையும் நீ குடித்து விட்டால் அந்த இறைவன் அறிவு மூலமாக உன்னை காப்பாற்றி விட்டான். ஓம் மகாலட்சுமி நமக, ஓம் நமசிவாய நமக என்றால் நாம் போன ஜென்மம் மந்தில் செய்த பாவங்கள் நீங்கி செல்வ வளங்கள் உடையவர்களாக மாறுவார்கள். நீங்கள் ஒரு முறை திருவண்ணாமலைக்கு சென்று அங்கே திருவண்ணாமலை சிவனை தரிசித்து, எப்பொழுது தரிசிக்க வேண்டும் என்றால் திருவண்ணாமலை சிவன் திருநீர் அபிஷேகத்தில் அப்படியே ஜொலித்து கொண்டிருப்பார். அந்த அதிசயத்தை யார் பார்க்கிறார்களோ அவர்கள் அந்த நேரமே கோடீஸ்வரர்களாக மாறிவிடுவார்கள். அதான் உலக கோடீஸ்வரனாக மாறுவதற்காக வெளிநாட்டில் இருந்து கூட சிவனை தரிசிக்க வருவதற்கு காரணம் அந்த திருவண்ணாமலை சிவனின் திருநீர் அபிஷேகம்தான் காரணம். அந்த விபூதி அபிஷேகத்தை பார்த்த மறுநிமிடமே அவன் கோடீஸ்வரனாக மாறிவிடுவான். அதற்கு பிரபஞ்சம்தான் காரணம். மன அழுத்தம் உள்ளவர்களுக்கு கழுத்து வலி, கால் வலி, மூட்டு வலி, இதய நோய், ஹார்ட் அட்டாக் யோகாவில் சரி செய்ய முடியும். அதுதான் கிரியா யோகம். அதிகமாக நாம் யோகா கற்றுக்கொண்டால் மனிதன் நோய் நொடியிலிருந்து நிச்சயமாக விலகி தப்பிக்க முடியும் என்பதுதான் அதனால். சிவனிடமிருந்து நாமும் வரம் வாங்க வேண்டும். இறைவனிடம் அருள்
ஆசி கிடைக்க வேண்டும் என்றால் பிராணாயாமம், அதாவது தியானம் செய்ய வேண்டும், யோகா செய்ய வேண்டும். அதாவது வலது நாசியின் காற்று இழுத்து இடது நாசி வழியாக வெளியே விட அது தீர்க்க ஆயுள் கொடுக்கும். இதய நோய்கள் வராது. 120 வயது வரைக்கும் மனிதன் வாழ்வான். பிரபஞ்சம் மட்டுமல்ல, மனித மனமும் கூட புரியாத புதிரை. அனைத்திற்கும் காரணம் மனித மனம்தான் காரணம். உன்னால் முடியும் இளைஞனே, வெற்றி நிச்சயம் என்ற லட்சியம் இருந்தால் வெற்றி நிச்சயம். பிரபஞ்சம் என்றும் கேட்டுக்கொண்டு இருக்கிறது. வெளியிலிருந்து இல்லை, உன்னிடம் இருந்து, உன் இதயத்தில் இருந்து, உன் மனசாட்சியில் இருந்து, உன் மனதில் இருந்து. நெஞ்சில் ஓர் ஆலயம். நெஞ்சம் மறப்பதில்லை, மனம் நினைவை இழப்பதில்லை. அதன் பெயர்தான் பிரபஞ்சம். எல்லையே இல்லாத பிரபஞ்சத்தில் தன்னம்பிக்கையுடன் எதை கேட்டாலும் கிடைக்கும். அதன் பெயர் பிரபஞ்ச சக்தி. லாவ் ஆஃப் அட்ராக்ஷன். எவ்ரி ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் ஆர் ஈக்குவல் பட் அண்ட் ஆப்போசிட். நான் நாளை காலை கோடீஸ்வரன் ஆவேன் என்றால் நீ அதற்கு தகுதி உடையவனாக இருக்க வேண்டும், உழைத்திருக்க வேண்டும். ஒன்றுமே செய்யாமல் உழைக்காமல் ஒருவருக்கும் ஒன்றுமே கிடைப்பதில்லை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். கிரியா யோக வழியில் துவக்க நிலை தியான யோகாவை நாம் இறைவனை அடைந்து மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கும், இறைவனை அடையும் அமைதி அடைந்தவுடன் உயர்ந்த தியான யுக்தி, அதற்காக புத்தகங்களை படித்து இறைவனை அடைந்து பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வை கொண்டு வந்து இறைவனோடு இறைவனாக இருந்து கலந்து ஓம் சாந்தி ஓம் சாந்தி என்று நீங்கள் நிம்மதி அடைய வேண்டும். அதற்கு பிரபஞ்சம் மூலமாக கிரியா யோகம் கிடைப்பதால், கிரியா யோக தியானம் மூலம் ஐஸ்வர்யம் கிடைத்து உலக கோடீஸ்வரனாக சித்தி கிடைக்கும். என்னெல்லாம் இருக்கின்றது என்றால், அது யாருக்கு என்ன தரிசனம் கிடைக்கிறதோ அந்த தரிசனத்தில் அவருடைய மனநிலையில் அவர்கள் அதை உணர்ந்து அதை வெற்றி பெற வேண்டும். ஓம் முப்பெரும் தேவியரை, மும்மூர்த்தி நாயகர்களை, நலம் தரும் விநாயகா, சக்தி தரும் வேலவா, 30 முக்கோடி தேவர்களை, 80 எண்ணாயிரம் ரிஷிமார்களே, என் திக்கு பாலர்களே, நவக்கிரக நாயகர்களே, பூமியை சுமக்கின்ற ஆதிசேஷாங், அனைவரும் என் முகம் பார்த்து இனியவை செய்ய கைவேர்த்தி வாழ்த்துங்கள், நல் ஆசியை கூறுங்கள். எண்ணியவை ஈடேறி இகமதில் புகழ் பெற்று, எண்ணியவை ஈடேறி என்பது நான் உலக கோடீஸ்வரனாக வர வேண்டும் என்று அதுக்கு தகுதியுடன் நீ வேண்டினால் அந்த இது நிச்சயமாக கிடைக்கும். அது டெலிபதி. உன் மூளையில் அது பதிந்தால், அதற்கு உண்டான வழிகளை நீ அடைந்தால் மட்டுமே உனக்கு கிடைக்கும். அதுதான் அந்த மூளையின் பகுதியில் டெலிபதி என்பதுதான் இறைவன். அந்த இறைவனை நீ கண்டுகொண்டால் நிச்சயமாக உலக கோடீஸ்வரனாக, உலக புகழ் பெற்றவனாக இந்த உலகத்திலே உனக்கு ஒரு சரித்திரம், வரலாற்று ஏடுகளில், பொற்கால ஏடுகளில் நீ பதிக்கப்படுவாய். சங்கரா 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 வேத விகாரஹரா ஜீவேஸ்வரா சங்கரா 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 பிராணமுனிவனி கானமே நீதனி, பிராணமே கானமணி, மௌன விசாகன தியான விலாசன ராகயோகமணி சங்கரா நாதே பாசன చేసిన వాడను, నాదా పాసన చేసిన వాడను, నాదా శాసన చేసిన వాడను, నీ వాడను నీ వాడను నీ వాడను దిక్పరిందరజీత్ கன்றாங், திக்
திக்கரிந்திரஜித் கண்டரா திக்காந்தரஜித கண்டரா நீலகண்டரா 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 சத்ருலிருகணி சத்ருலிருகணி ருத்ரவீணை சத்ருலிருகணி ருத்ரவீணை நின்னித்ர கானமதி அவதரின் சாரா வினிதரின் சரா ருத்ரவீணை நின்னித்ர கானமிதி அவதாரின் சார வினிதரின் சாரா சங்கரா சங்கரா நாத சரீரபரா வேத விகாரகரா ஜீவேஸ்வரா ஜீவேஸ்வரா உரிமே உருமுழு சரி சரி உரிமே உருமுழு சரி சரி நடனல உரிமே உருமுழு சரி சரி நடனல சிரி சிரி முவ்வலு காபோலு காபோலு மெரிசே மெருபுலு முத்சே பெதவுல சிறு சிறு நவ்வுல காபோலு காபோலு உரிமே உருமுழு உரிமே உருமுழு சரி சரி நடனல சிரி சிரி முவ்வலு காபோலு பரவகான சிரிசி சங்கரா கங்காதர குஜாரண சிவகங்கா கங்காதர குஜாரண சிவகங்கா நாகான ஹரி நவ்வு முனு கங்கா ஆனந்த வருஷ்டிலே தடவங்கா சங்கரா 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 தடவங்கா தடவங்கா சங்கரா நாத சரீரபரா நாத சரீரபரா வேத விகாரகரா ஜீவேஸ்வரா 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 சங்கரா 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 வேத விகாரகரா ஜீவேஸ்வரா சங்கரா